விறகு வெட்டுறவங்க 2 பேருக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கிட்டாங்களாம். ஒரு நாள்ல யாரு அதிக விறகு வெட்டுறாங்க அப்படின்னு ஒரு போட்டி நாளை நிர்ணயிக்கிறாங்க. அன்னைக்கு காலையில வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு பகுதி எடுத்துக்கிட்டாங்க. ஒருத்தர் 1 மணி நேரம் வெட்டுறாராம், அடுத்த 15 நிமிஷத்துக்கு சத்தமே இருக்க மாட்டேங்குதான். இப்படியே ஒரு மணி நேரமும் நடக்கிறத இன்னொருத்தர் கவனிக்கிறாரு. உடனே ஒரு முடிவு பண்றாரு, அவர் விட்டு விட்டு வெட்டுறதுனால நம்ம தொடர்ந்து வெட்டணும்னா நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தொடர்ந்து வெட்டுறாரு. சாயந்தரம் ஆகுது, போட்டி முடிவடையுது. உடனே 2 பேரும் அவங்க வெட்டின விறகை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆச்சரியம் என்னன்னா, தொடர்ந்து வெட்டினவரை விட விட்டு விட்டு வெட்டினவரு நிறைய விறகு வச்சிருந்தாராம். இது எப்படின்னு கேட்டப்ப அவர் சொல்லியிருக்காரு, நான் 1 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு அப்புறமா 5 நிமிஷம் என்னோட கோடாரியை கூர்மைப்படுத்துவேன், 10 நிமிஷம் நான் ஓய்வு எடுத்துப்பேன் அப்படின்னு. அப்போ வெற்றி அடையறதுக்கு கடுமையான உழைப்பை விட திறமையான உழைப்பு ரொம்ப அவசியமா இருக்கு. திறமையான உழைப்புனா நம்ம அறிவை கூர்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும், தேவையான ஓய்வை உடம்புக்கு சரியா கொடுத்துடணும்.